வெல்கம் பேக் டு த சேனல். ஃபைனலி பார்த்தீங்கன்னா டென்ட் எல்லாம் மடிச்சுட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 4:30க்கெலாம் எழுந்து கிளம்பலான்னு பார்த்தோம். சரியான பனி, எந்திரிக்க முடியல. ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் 5:30க்கா எழுந்துச்சி போயிட்டு டீ குடிச்சிட்டு டென்ட்டெல்லாம் பேக் பண்ணி வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. 9:30க்கெலாம் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன் குவஹாட்டி. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க மோட்டோவில் கண்டிப்பாக. அப்புறம் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க போகலாம். ஒரு அழகான சன்ரைஸ். மைனா, அழகான சன்ரைஸோட கிளம்பியாச்சு. குவஹாட்டி 292 kilometers. டிகே. ஓ, டபுள் ரோடு ஆகிடுதா? இன்னும் சூப்பர். அப்போ ஆஹா, என்னதான் வந்து இதாக இருந்தாலும் வண்டியில் ஏறி உக்காந்தோடனே அப்படியே ஒரு எனர்ஜி ஒன்று வந்தது. அந்த எனர்ஜி சும்மாலாம் வராது. அந்த ஒரு லவ் இருந்தால் மட்டும்தான் வரும் ட்ராவலில், பைக்கில். இன்னும் வெஸ்ட் பெங்கால் பார்டர் தாண்டறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 kilometers இருக்குது. ஸ்ரீராம்பூர் அந்த ஊர் பேர் தான். என் பேரில் ஒரு ஊர் இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா அசாமோட ஸ்டார்டிங் ஊர். வீடா புள்ள முட்டி மோதி பருடா இல்லை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட 5th ஸ்டேட்டான அசாம்குள்ளே வந்தாச்சு. முன்னாடியே வந்தாச்சு. அசாம்குள்ளே வந்து ஒரு 70 kilometers அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகிடுச்சு. வேறு லெவலாக இருக்குது. 6 o'clock நம்ம அங்கே கிளம்புனோம். கிட்டத்தட்ட 170 kilometers வந்தாச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக இல்லை, ரொம்பவே. ஏன்னா நம்ம நைட்டு வந்து சரியாக சாப்பிடல. ஸோ காலையில் சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலுன்றதை வந்து அசாம் ஆயிலு அப்படின்னு வச்சுருக்காங்க பேர். இந்தியன் ஆயில் தான், இந்தியன் ஆயில் பம்ப் தான், ஆனால் அசாம் ஆயிலுன்னு வச்சுருக்காங்க. இந்தியன் ஆயில் ரெஃபினரியே இங்கே தான் இருக்குது. அதுக்கு அங்கே இது பார்த்தோம், பெரிய ரெஃபினரி. கிட்டத்தட்ட 500 லாரி நின்றுருக்கும், இந்தியன் ஆயில் லாரி. இங்கேருந்து தான் பெட்ரோல் அனுப்புகிறாங்க எல்லாத்துக்கு, இந்தியன் ஆயிலுக்கெல்லாம் பண்ணுறது. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. வெஸ்ட் பெங்கால்லேருந்து இதுக்கான அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு ஒன்றும் பார்த்துருக்கோம். ஆனால் உள்ளே யாருமே இருக்க மாதிரி தெரில. யாருமே இல்லை. பின்னாடியா? எங்க? பார்த்தீங்கன்னா ஃபைனலி கிளம்பியாச்சு. இந்த கடையில் தான் ரொட்டியும் டீயும் குடித்தோம். அவங்க ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் புரிய மாட்டேங்குது. ஏதோ கேட்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் என்னன்றது தான் புரிய மாட்டேங்குது. इस मंदिर का पंडित कौन है? कौन है सामान? அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ரொட்டியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டோம். நான் 4, அவன் 3. அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இன்னும் குவஹாட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 kilometers தான். 9:30 தான் ஆகுது டைமு. குவஹாட்டியில் எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோன்னா, கமாக்கியா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிள், 1500 years ஓல்டான். அதை விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டாக கடந்து வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கேபிட்டல் மட்டும் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சிக்கிமில் கேங்டாக்கு, வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தா, ஆந்திராவில் விஜயவாடா, ஒடிசாவில் புவனேஸ்வர்,
இப்போது அஸ்ஸாமில் இதுக்கு போகிறோம், என்னது குவஹாட்டி. அதான் பார்த்திங்கன்னா வந்து இது கேபிட்டலு. அதுக்கடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இட்டாநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அதுதான் பார்த்திங்கன்னா அருணாச்சலோட கேபிட்டலு. அதை பார்த்துட்டு அப்படியே நாகாலாண்டு எங்கே போகணுன்னு இன்னும் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ இன்றைக்கி எவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியுதுன்றது. எதுக்காக இவ்வளோ புஷ் பண்ணி போயிட்டுருக்கோன்னா, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜு கிட்டத்தட்ட 10 மேக்ஸிமம் 12க்குள்ளே அது வரைக்கும் தான் அவனுக்கு டைமு. ஸோ வந்தாச்சு. பாதியிலே போகிறேன் நான் அஸ்ஸாம்லேருந்து. பட்டு இன்னும் இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசி ஃபினிஷிங் ஸ்பாட்டை முடிக்காமல் போகிறது அப்புறம் வேஸ்ட்டு தானே, வந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு டக்குன்னு புஷ் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி புஷ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஆஹா, குவஹாட்டி வந்தாச்சு. சிட்டியோட என்ட்ரன்ஸு. ஆனால் இந்த ஸ்டீலில் ஒன்று கட்டிடுறாங்கப்பா இந்த நார்த் சைடெலாம். எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் தான் இது, நம்ம ஊர்லேருந்து வரவங்களுக்கு தான் இது புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் செங்கலை வச்சு சிமெண்ட்டை வச்சு கட்டி முடிச்சிடுவாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறாங்க. லெஃப்டில் அப்படியே ரிவர் சூப்பராக இருக்குது. இப்போயே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே. ஜஸ்ட் ஒரே ஒரு கோயில் வந்ததுக்கு அஸ்ஸாமில் குவஹாட்டி வந்திருக்கோன்றதுக்காக ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே கிளம்பலான்னு. சாம்பிளிங் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. 5 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. சரியான டிராஃபிக்கு. சென்னை மாதிரியே தான் இருக்குது. அப்படியே அங்கே மலையிலலாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. அஸ்ஸாமில் என்ன ஃபேமஸ்ஸு? அஸ்ஸாமில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டீ ஃபேமஸ்ஸு, அஸ்ஸாம் டீ. மற்றபடி வேறு என்னன்னு தெரில. டீ குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டீயின் பிறப்பிடத்தில் எவ்வளோ ஒட்டி போய் நிற்கிறான். யாரா டே யாரா? ஆமாம், இது ஒன்று கட்டி வச்சுப்பானுங்க. ஒரு வழியாக வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். காமாக்கியா டெம்பிள். என்ன டெம்பிள்? இதில் தான் அங்கே போட்டுருந்துச்சு. இதில் தான். இது என்னமோ இந்த ஸ்டேட்டில் ஓட்டுறது வந்து நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். மற்ற ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும், ஆந்திரா அதெல்லாம். பட்டு இந்த ஸ்டேட் வந்து கமாக்கியா லமாக்ஸியா லமாக்கி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆஹா, அவ்வளோ பெரிய ஸ்லோப்பு. ஆஹா,
ஆல்ரெடி வண்டி வேறு ப்ராப்ளமாக இருக்குது. ஆஹா, செயின் வேறு அடிக்குது. ஒரு பள்ளத்துலேயும் ஏதோ இது பண்ணால். ஓப்பா, சொல்ல வேண்டியதானே இங்க பாதை. கூகுள் இதுலயே சொல்லுது. அங்கிட்டு வழி இருக்கான், அப்படி அவர் சொல்றாரு. அந்த பக்கம் பாதாள கிணறு. ஐயோ, ரைட்டு. போங்க போங்க, கொஞ்சம் மிஸ் ஆனால் அப்படியே அவ்வளோதான், ரோல் ஆகிட்டே போக வேண்டியதான். கொஞ்சம் மிஸ் ஆனால் ரோல் ஆகிட்டே போக வேண்டியதான். भैया कामाख्या टेम्पल, कामाख्या टेम्पल மெயின் ரோட். எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். இவங்க தெரியலையே என்ன சொன்னான்னு அவனுக்கு புரியும், எனக்கு தான் புரியல. ஹிந்தி கற்றுக்கிட்டா இதெல்லாம் தேவையா? படிடா, ஒழுங்கா படிடா. ஒரு வழியாகவே கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக போகிறோன்னு. லெஃப்டில் வியூ பயங்கரமாக இருக்குது. அப்பா, லைட்டாக காது அடிக்குது. பாலக் பாபா லெஃப்ட்டு. நம்ம வந்து காமாக்கியா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலோட பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மால் பார்க்கிங் மாதிரி மல்டி லெவல் பார்க்கிங் வச்சுருக்காங்க. பார்க்கிங் ரேட் ஃபிக்ஸ்டு பை தேவாலயா கமிட்டி. எவ்வளோன்னு தெரியலையே. பார்த்தீங்கன்னா ஃபைனலி ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும், ஷூ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டு எல்லாத்தையும் கிளாக் ரூமில் வச்சுட்டு இந்த கூப்பனை வாங்கிட்டு, டபுள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் காமிச்சா தான் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் தராங்க, என்ட்ரி கூப்பனு. அதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளில போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கோயில் எப்படி இருக்குது என்னன்றது தெரியல. எல்லாம் மண்டையில் பெரிய பெரிய பொட்டை வச்சுட்டு வராங்க. இதுங்க அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் அடுக்கு. சொன்னல எல்லாம் பெரிய பெரிய பொட்டை வச்சுட்டு வராங்க, மண்டை ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. வாட்டர் ஃபால்ஸ் ஃபவுண்டேஷன்லாம் வச்சுருக்காங்க கோயில் உள்ள. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் அந்த இதத்துக்கு. என்ட்ரியை பார்த்தீங்களா, சிங்கத்தோட. ஆடு, நிறைய ஆடு இங்கே இருக்குது. கிடா வெட்டுவாங்க எல்லாத்துக்கு. மற்றதெல்லாம் ஆஸ் யூஸ்வல் தான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கும்பலை பார்த்தோம். அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடும் போல உள்ள சாமி பார்க்குறதுக்கு. ஸோ வெளிலையே பார்த்தாச்சு, நம்ம கும்பிட்டாச்சு, அது போதும் நமக்கு. எங்கே இருந்தாலும் சாமி அருள் தரும்ல. அதனால் உள்ளே போகிற பிளானை கேன்சல் பண்ணியாச்சு. கோயில் வெளில பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம ஊர் கோயில் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோதான், எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு வந்தால் பார்த்தாச்சு. அவ்வளோ அடுத்து கிளம்ப வேண்டியதான் நம்ம. சரி, ஓகே, கிளம்புவோம். எவ்வளோ பெரிய ஆடு இப்பா. நிறைய ஆடு பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க பாருங்க. இங்கே ஒரு ஆடு, அங்கே ஒரு ஆடு, அதை காமிச்சுட்டாங்க. ஓ, செம்மறி ஆடு.
ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரே சிகப்பு நிற கலரில் ஜொலிக்குது. நம்ம ஊர் மேல்மருவத்தூர் மாதிரி இருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன சாமின்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஒரு வேளை இந்த பத்திரகாளின்னு தான் நினைக்கிறேன். அதுதான் நான் விரும்புகிறேன். அந்த ஒரு அலை, அந்த ஒரு மூமெண்ட் அது உண்டாகணும்.